வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.1ல் 4வது கணக்கில் ஃபஸ்ட்டு 4 கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பின்வரும் மறு உருவப்படத்தை இயற்கணித கோவையாக மாற்றி எழுதுக. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை மறு உருவப்படம், இதை நம்ம கோவையாக எண் கோவையாக மாற்றி எழுதணும், இயற்கணித கோவையாக. அதில் P + Q ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. P + Q அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். P போட்டுட்டு அந்த ப்ளஸ் குறியீடை எடுத்து எழுதிட்டு Q போட வேண்டியதான். அவ்வளோதான். இது P + Q. ஓகேவா? இது இயற்கணித கோவை. அதே மாதிரி இது 2வது கணக்கு பாருங்கள். அங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அதே தான். L M L M L M L மைனஸ் M L மைனஸ் M. அவ்வளோதான் 2வது கணக்கு. அடுத்து 3வது கணக்கு. 3வது கணக்கு பாருங்கள். சாரி, 3வது கணக்கு. இது 3வது கணக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. 2 இது கொடுத்துருக்குதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ளதை எடுத்து தனியாக போட்டுக்குவோம். மல்டிபிள் சிம்பிளில் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ளதை தனியாக எடுத்து எழுதிக்குவோம். அது 2 இது பிரிச்சுருக்காங்களா, A × Bன்னு பிரித்து எழுதியிருக்காங்களா. அடுத்து அந்த மைனஸ் C தனியாக எடுத்து எழுதுவோம். மைனஸ் C. இப்போ A × B அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. A × B இந்த மைனஸ் C அப்படியே போடுங்க. மைனஸ் C. இப்போ இது 2ஐயும் சேர்த்து எழுதணும்னா அதான் இயற்கணித கோவை. இதுக்கு ப்ராக்கெட் போட்டுருங்க. A × B ப்ராக்கெட் போட்டு மைனஸ் C. அவ்வளோதான் இந்த கணக்கு. இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா AB - C AB - C இப்படியும் எழுதலாம். ஏன்னா அந்த பெருக்கல் குறியில் இருக்கனால நம்ம இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஓகேவா? அடுத்து 4வது கணக்கு. 4வது கணக்கு பாருங்கள். 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 2 டேர்ம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது தனித்தனியாக உள்ளதை தனித்தனியாக எடுத்து எழுதிடுவோம். ப்ளஸ் குறியீடு உள்ளதை தனியாக எடுத்து எழுதுவோம். A + B அதை தனியாக எடுத்து எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் குறி இருக்குது. அந்த மைனஸ் குறி அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து ப்ளஸ் குறியீடு இருக்குது. அந்த மறு உருப்படத்தை தனியாக எடுத்து எழுதிடுவோம். ப்ளஸ் குறி போட்டு 2 பிரிச்சுட்டு CD எழுதியாச்சு. இப்போ A + B இங்கே மைனஸ் குறி இருக்குது. அதை மைனஸை போட்டு இதை ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. C + D இதையும் ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. ஓகேவா? இதை சேர்த்து எழுதிடுங்க. A + B - C + D. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்